கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இடைப்பட்டு பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், பேசி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபம் ஏதோ சபையில் 40 நாள் நடக்குது, அதனால் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க போய் கலந்துக்கலாம் அப்படின்றதுலாம் இல்லை. எல்லாரும் கலந்துக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். வானத்தில் குறைப்பாக ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஒரு விசுவாசி உபவாசத்தோடு வரலன்னா அது பிரயோஜனம் இல்லை. வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறோம். நம்ம அந்த உபவாச நாட்களில் ஒரு அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், அது பிறகு ஒரு செவ்வாய் புதன் வியாழன் ஒரு 3 நாள் வரலாம். அப்படி ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு எல்லா பிரச்சனையுமே வருங்க. நம்ம மற்ற நாட்களில் என்ன ஜெபம் பண்ணுறோமோ இந்த உபவாச நாட்களில் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே கண்டிப்பாக பிரகாசெல்லாம் வரணும். சரி, இந்த காலில் விழுதா இல்லையா? ஆமாம். குடும்பமாக வந்து கலந்து கொள்ளணும். கங்கனாபுத்திரம், அன்பநாதபுரம், நீடூர், கோவில் 10 மற்ற எல்லா மக்களும், அருவலூர், கிளியனூர், சமணர் கோவில், தேரழுந்தூர் எல்லா மக்களும் நான் இன்றைக்கி காலையில் தேரழுந்தூருக்கு போயிருந்தப்பையும் அவங்களிடமே அதை சொல்லியிருக்கேன். நாம் கலந்து கொள்ளும்போது தான் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போகிறீங்க? ஆகவே நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சகோதரர்களில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சம்பாதிக்கிறது எல்லா நாளையும் சம்பாதிப்போம். 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, உபவாசத்துக்கு இங்கே வந்தே ஆகணும். சகோதரிகளும் வேறுமா தான். அல்லேலூயா. நீங்கள் சொல்லி எல்லாரும் கலந்து பாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கங்கனாபுத்திலிருந்து ஒருத்தராகிலும் வருவதில்லை. ரொம்ப வளர்ந்துட்டோமோ? அப்படி ஒன்றும் ஹைட்டாக வளரலையே. அதுக்குள்ள நாம் ஆவியில் வளர்ந்தால் தானேங்க அசுத்தாவியை கட்ட முடியும். ஆவியில் வளரணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே அருமையான ஐயா சிஎஸ் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பிள்ளைகள் ஜான்சி தான் அழைச்சிக்கிட்டு போயிருந்தாங்க. அவங்க ஜெபம் சொல்லும் பொழுது நாங்களும் ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னபடியே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் பலவீனத்தை மாத்திரம் ஆண்டவர் மாற்றி நல்ல சுகத்தை கொடுக்கும்படி ஜெபித்தோம். கர்த்தர் அந்த பலவீனத்தை நீக்கி நமக்கு பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்விதமாக நாம் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், அதே மாதிரி அருமையான ஐயா கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தை கூட சொன்னோம். பாண்டித்துறை ஐயா அவங்களுடைய கை எலும்பு முறிந்து இப்போ கட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். வெங்கட்ராமன் ஐயா எல்லாம் 60-65 வயசில் நெருங்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலத்தை கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாட்களிலே எப்பொழுதும் அவர்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து நல்ல சுகத்தை கொடுக்கணும். கடைசியாக அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பாண்டித்துறை ஐயாவுக்காக, அதே மாதிரி சிஎம் வெங்கட்ராமன் ஐயாவுக்காக. அது மாத்திரம் இல்லை, விஜய் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறார். அந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்கு இரவு நேரத்தில் பாதுகாக்கிறதுக்கு கூட ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. நம்ம விசுவாசிகள் ஒரு நாளைக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தோம்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி அவங்களே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக நீங்கள் வாரத்தோடு ஜெபியுங்க. அது மாத்திரமில்லை, நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வாக்குத்தத்த கார்டுகள், தனி வாக்குத்தத்தம், கேலண்டர்கள், துணி, சாப்பாடு, இபி, ஜெனரேட்டர், லைட்
அலங்காரம், பரிசு பொருள், கேஸ் சிலிண்டர், மின்சாரம், வேன் வாடகை, ஃபோட்டோ, டிஜிட்டல் வாக்குத்தத்தம் அண்ட் நோட்டீஸ் இவைகள் எல்லாம் அச்சடிக்க தோராயமாக ஒரு 1,71,500 ரூபாய் தேவைப்படுகிறது. வருஷம் வருஷம் நம்ம அதை செய்கிறோம். ரொம்ப இந்த காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியான நாளில் யாருமே தாங்கிறதில்லை. இந்த வருஷம் வரைக்கும் அப்படி தான். எவங்களை நம்புறமோ அவங்க ஓடிடுவாங்க. ஆனால் இப்போ நாம் எல்லாருமே பாரமுள்ளவர்கள் தான் இருக்கிறோம். ஆகவே செப்பனார் கோவிலில் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவர்கள் மனம் உவந்து எல்லாருமே நல்ல ஒரு பொருத்தனைகளை செய்திருக்கிறார்கள். பாருங்கள், ராமன் பிரதர் 5,000 ரூபாய், ரமா 3,000 ரூபாய், வளர்மதி 2,000 ரூபாய், புனிதா 2,000 ரூபாய், மலர் 2,000 ரூபாய், செல்வி 2,000 ரூபாய், இப்படி இன்னும் அநேகர் ஒவ்வொருத்தருமே 2,000 அப்படின்னு சொல்லிட்டு தான் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. பிள்ளைகள் முதற்கொண்டு அவங்களால் இயன்ற காணிக்கைகளை நாங்கள் சேமித்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய பகுதியில் குறைச்சலாக ஒரு 5,000 10,000 கொடுக்கக்கூடியவர்கள், 10,000 கொடுக்குறவங்க ஒரு 17 பேர் வேணும். 20,000 ரூபா கொடுக்குறவங்க ஒரு 8 பேர், ஒரு 8-9 பேர் வேணும். இப்படி பலவிதமாக. அப்படி இல்லைன்னா ஒரு அவரேஜாக நான் என்னுடைய பொருத்தனை இந்த வருஷத்தில் நான் 5,000 கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, ஒரு 10,000 கொடுக்குறவங்க, அப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ரெண்டாவது, இந்த நாட்களுக்குள்ள நம்ம இந்த பகுதியாவது அட்லீஸ்ட் பூசிடணும். இந்த ஜன்னல்லாம் எடுத்துட்டு பூசிட்டு ஃபுல் ஃபிட்டை இந்த பக்கம் கொண்டு வரணும்னு பிளானிங் பண்ணியிருக்கோம். அது கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தது எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலையை செய்யலாம். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் மேலே பால் சீலிங் போட முடியும். இல்லைன்னா அந்த வேலையும் வச்சுக்கிட்டு இதையும் செஞ்சு வச்சிட்டோம்னா பாதிக்கும், திரும்பவும் இது சேதாரமாகும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. செம்பனார் கோவில் பகுதியில் செம்பனார் கோவிலுக்காக நீங்கள் ஜெபிங்க. செம்பனார் கோவிலில் சகோதரர் குமார் அவர்களுடைய இல்லத்தில், புனிதா குமார் அவர்களுடைய இல்லத்தில் மாடியில் போடணும்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய இடமும் அருமையான தம்பி ஐசக்கனுடைய இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி ரமாவுடைய இடமும் அங்கே இருக்குது. அவங்க நாங்கள் இப்போதி கட்ட போகிறத நீங்கள் சபையை கட்டுங்கன்றாங்க. அந்த தேவைகளையும் அவர்களே சந்திப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. செம்மனார் கோயிலில் இருக்கிறவங்க தேரழந்தூர் பகுதியில் ஒரு இடம் வேணும். நம்ம அவங்களுக்கு தேரழந்தூரில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அவங்களுக்காக இடத்த வாங்குறாங்க, அதெல்லாம் கிடைக்கிது. சபைக்காக தேடுங்கன்னா ஒருத்தர் கூட அது கேட்கறதுக்கு இல்லை. என்னமோ தெரியல, அது ஒரு ஆவி அந்த பகுதியில் சுயநல ஆவி இருக்கா என்னன்னு தெரியல. ஆண்டவர் அதை குறித்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. நம்முடைய ஜெபங்களில் கொண்டு இந்த காரியங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் இந்த காரியங்களிலே நமக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் 12 மணி ஆக போகிறதுனால அடுத்த வாரத்துலையாவது கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 11 மணிக்கெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா தெளிவாக நம்ம இந்த காரியங்களை சொல்ல, ஒரு எத்தனை பேர் நம்ம எப்படி பொருத்தனை எடுத்துக் கொள்கிறோம் என்கிற காரியங்களை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா மணி 11:50. இதுக்கு பிறகு 3/4 நேரமாவது கண்டிப்பாக ஆகும். அடுத்த வாரத்துலையாவது நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எல்லாவற்றையும் நம்ம ஜெபித்து காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி தீர்மானிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம். சங்கீதம் 119வது அதிகாரம் 119 25வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக் கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி
என்னை உயிர்ப்பியும். படிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆமென். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழி எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதையும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். ஆமென். ஒரு எளிய சொல்லுங்க பார்ப்போம். இந்த சங்கீதம் 119 25 32 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, ரட்சிப்பின் அனுபவம் என்ற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். என்ன அர்த்தம்? 25 32 வசனங்கள் வரை என்ன அர்த்தமா? ரட்சிப்பின் அனுபவம். அதற்கு மேலே ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன எழுதியிருக்குது? டாலேத். என்னது? டாலேத். இந்த டாலேத் என்று சொன்னாலே அதனுடைய குணாதிசயங்கள், கதவு, கேட்டு, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். அதனுடைய அர்த்தம் வெளியே வந்துவிடு, வெளியே இழுக்கப்படு, இரத்தம் சிந்துவது. அது மாத்திரமல்ல, அதனுடைய அந்த வார்த்தையில் சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன? அடக்குமுறை, துன்புறுத்தல், துன்பம். ஆனால் இதற்கு பூரணமான வேறொரு தெளிவான ஒரு அர்த்தத்தை தெளிவுபட சொன்னால் என்ன அர்த்தம்னா, டா லாம்டு டாலெத். அப்படி டாலெத்துக்குள்ள 3 அர்த்தங்கள் இருக்கிறது. டா அப்படின்னு சொன்னா சிலுவைன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். டால்னா என்ன? டான்னா என்ன அர்த்தம்? சிலுவை. லாம்டு அப்படின்னா செப்பர்ட்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு அர்த்தம். டாலட் அப்படின்னு பொதுவாக மொத்தமாக சொன்னால் டோர். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாமே யூதர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அர்த்தம்னா, இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஷெப்பர்டு அப்படின்னு சொன்னால், லாம்டு அப்படின்னு சொன்னால், ஷெப்பர்டு ஸ்டாஃப் அப்படின்னா ஒரு ஆட்டு மேய்ப்பன். அந்த ஆடு மேய்ப்பன் சிலுவையின் வழியாக தன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவனே வழியாக மாறுவான் என்பது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அந்த டாலத் சொன்னாலே ஹீப்ரு வார்த்தையில் டா அப்படின்னாலே சிலுவைன்னு அர்த்தம். அந்த லாம்டுன்னு சொன்னா மெய்ப்பன்னு அர்த்தம். டோர்னு சொல், அதாவது டாலத்துன்னு முழுசும் ஒரே வார்த்தையை சொன்னா டோருங்கிறது அர்த்தம். அப்ப அர்த்தம் என்ன? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஹீப்ரு வார்த்தை எல்லாமே முன்னமே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒன்றும் வீண் போவதில்லை. இதுல நீங்க வாசிச்சீங்கன்னா முதல் காரியமாக வசனம் 25 என்ன சொல்லுகிறது? பாவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது. வசனம் 26 எதை காண்பிக்கிறது? அறிக்கையிடுதல். அறிக்கையிடுதல் என்பது அர்த்தமாகிறது. 27 எதை காண்பிக்கிறது? உணர்த்தப்படுதல் என்பதை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, 28 எதை காட்டுகிறது? துக்கம் அடைதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 29 எதை காண்பிக்கிறது? மனம் திரும்புதலான ஜெபம் என்பதை காண்பிக்கிறது. 32 எதை காட்டுகிறது? ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிய வாழ்க்கை என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே,
ஆதாம் முதலாவது தவறு செய்தான். ஆதாமை விட ஏவாள் தான் தவறு செய்தவள். ஏவாள் தவறு செய்த உடனே அந்த தவறுக்கு தானும் உடன் பங்காளியாக அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தண்டனையையும் ஆதாம் அனுபவித்தார். அதே சமயத்தில் இந்த 2 பேரும் அந்த நாளிலேயே சாக்கு போக்கு சொல்லாம டைரக்டா நேரடியா ஆண்டவரிடத்தில் வந்து நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னித்து மீட்டெடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க அழிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தலைமுறையாக பாவம் நம்மை வாட்டி இருக்காது. நாம் எல்லாவற்றிலையும் கவனமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலையும் கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறு வந்துருச்சுன்னா உடனடியாக ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும். யோபு சொல்றான், 31வது அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்றான், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. என்ன சொல்றாரு? ரொம்ப அழகான வார்த்தை அது. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனோ. அன்பானவர்களே, அந்த நிலைமையில 1 தீமோத்தேயு 2:14 சொல்லுகிறது, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்படுத்தப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தேவன் தவறு செய்யவில்லை, சபை தவறு செய்து விட்டது. ஆனால் சபை தவறு செய்துச்சுங்கிறதுக்காக அந்த ஆண்டவர் 2ஆம் ஆதாமாகிய இயேசு தன்னுடைய நம்முடைய தவறுதல்களை தண்டனையோடு கொடுக்கவில்லை, அதை மன்னிக்கும் விதமாக தான் தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில் முறையிடுகிறார். என்ன முறையிடுறாரு? பிதாவே, இவர்கள் பாவத்தை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அனுபவம். நீங்களும் கூட உங்களுக்காக மாத்திரமே நீங்கள் ஆண்டவரிடத்தில் இறைஞ்சி கேட்கிறீர்கள். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றீங்க, ஆனா ஆண்டவரிடத்துல போய் நீங்க அதை சொல்றீங்களா? மற்றவங்களுக்காக, என் எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், உனக்கு விரோதமா நின்னவங்க அத்தனை பேரையும் மன்னிச்சு அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஜெபிக்கலன்னா நீங்க மாறணும். ஆண்டவர் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அன்பானவர்களே, அதில் 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரியம் பாவ வாழ்க்கை, 2வது உணர்த்தப்படுதல், 3வது துக்கம் அடைதல், 4வது அறிக்கையிடுதல், 5வது மனம் திரும்புதலான ஜெபம், 6வது ரட்சிக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. பாவ வாழ்க்கை 25வது வசனம் சொல்லுது பாவ வாழ்க்கை. ஆதியாகமம் 4:7 சொல்லுது, நீ நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன தவறு செய்கிறீர்களோ, நீங்க என்ன மீறுதல்களை செய்கிறீர்களோ, அந்த மீறுதல்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யாவிட்டால் உங்க வீட்டு வாசல்ல நீங்க எந்த தவறை செய்து நியாயவான் என்று உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொண்டிருக்காமல் அந்த நியாயவான் என்று சப்பரட்டு கட்டுறீங்களோ, உங்க வீட்டு வாசல்ல அந்த பாவம் படுத்திருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படின்னா என்ன செய்யணும்? அறிக்கையிடு, விட்டுக்கொடு. ஆண்டவரை உனக்குள்ள கொண்டு வா. ஆண்டவர் உனக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நீ சோர்வடைவதில்லை. அல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது. ஆதியாகமம் 19:4-9 வசனம் வரைக்கும். அருமையான லோத்து சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிறான். அந்த பட்டணத்தில் இருக்கிற வாலிபர் முதற்கொண்டு கிழவர் வரைக்கும் சகலரும் ஒன்று கேள்கிறார்கள். ஏன்னா அந்த லோத்துடைய வீட்டுக்கு 2 பேர் வந்தார்கள். அவர்கள் பார்வையில அவர்கள் ஒரு அழகான ஆண்கள். ஆனால் அவர்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். 2 தேவ தூதர்கள் உள்ளே போகிறார்கள், உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் வீட்டுக்கு வந்திருக்கிற
அந்த 2 நபர்களையும் என்னிடத்தில் அனுப்பு. அவர்களை நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களோடு உறவு வைக்கணும். அதாவது ஆணுக்கு ஆண் செக்ஸுவல் லைஃப்ல போகணும். அந்த 2 புதிய ஆண்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவனை இங்கே அனுப்புங்கள் 2 பேரையும் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அதே நிலைமை இருக்குதே. நிறைய ஆண்களை தான் முடிக்குது, பெண்களை தான் முடிக்குது. எத்தனை குடும்ப பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை இழந்து, அதுதான் முக்கியம் அல்ல, நான் ஒரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொள்ளதான் விருப்பம் என்று சொல்லி தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? இந்த பாவத்துக்கெல்லாம் யார் பிராயச்சித்தம் பண்ண முடியும்? அன்னைக்கு வந்துச்சு, அதனால் அந்த 2 நகரத்தையும் கர்த்தர் அடைந்தார். அப்படியானால் அகில உலகம் முழுவதும் இந்த பாவம் இருக்கிறது. சில நாடுகள் ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். சில நாடுகள் பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண் திருமணம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான அனுபவங்கள். சுபாவ உறவு, சுபாவ அன்பு இல்லாதவனிடத்துல தேவ கோபம் வரும் அல்லவா? கோபம் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண் புணர்ச்சிக்காரர்கள், பெண் புணர்ச்சிக்காரர்கள் அக்கிரமம் அந்த தேசத்திலே பெரிதாயிருந்தது. இன்னைக்கு அது அதிகமா இருக்கு. வசனம் சொல்றது, யோபு 13:23 சொல்றாரு, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதல்களையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. நிறைய பேருக்கு தாங்கள் செய்வது தவறுங்கிறதே புரியல. சம்பாதிக்கணும், அதே சமயத்தில் என் ஆத்துமாவில் தேவனுடைய அன்பை ருசிச்சு தேவனுடைய கிருபையை சேமிச்சு வைக்கணுன்ற எண்ணம் இல்லை. எது கிடைச்சாலும் அதில் வருமானம் இருக்குமா, இதில் வருமானம் இருக்குமா, எதை தொட்டாலும் வருமானம். ஏன்னா அவன் வளர்ந்த வளர்ப்பு அதுதான். காமால கண்ணனுக்கு எல்லாமே எப்படிதான் இருக்கும். அது ஒரு கொடுமையான அனுபவம், மஞ்சளாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பாருங்க, வட்டி என்னென்ன விதமான தொழில்கள், அநியாயம், குறுக்கு வழியில சீக்கிரம் பெரிய ஆள் ஆகும், அதுக்காக அலைகிறாங்க. அல்லேலூயா. அதை நியாயப்படுத்தி ஏற்கனவே ஒருத்தர் நம்ம இடத்துல இருந்தார், ஜோதின்னு ஒருத்தர். அவர் இடத்துல சொன்னார், நான் சாப்பிட வேணாமா, புழைக்க வேணாமா, நான் வட்டி தொழில் செய்ய வேணாமான்னார். எனக்கு அது மட்டும்தான் தெரியும்னார். எங்கள் வீட்டுக்காரமாட்ட சொன்னேன், அவங்க சொன்னாங்க, பட்டு அனுபவிக்கிட்ட விட்டுடுங்க. லட்சக்கணக்கில் பல பேருக்கு அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கொடுத்தார். அவன்கிட்ட வாங்க போனப்போ அவங்க இவர் பூந்து அடித்தாங்க. இனிமேல் வட்டி தொழில் வேணான்னார். வட்டி தொழில் ஒரு பக்கம் பணம் வரும், இன்னொரு பக்கம் என்ன செய்யும், அலையை அழிக்கும். சாபங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து படுத்து கிடக்கும். எவ்வளோ கொடுமையான இன்னைக்கு துணிகரம். ஒருத்தர் சொன்னார், நம்ம மக்களுக்கு உதவி செய்ய வேணாமா, வட்டி தொழில் செய்கிறது உதவி இல்லை, அவங்கள அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜாக்கிரதையா ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கண்பானவர்களே, யோபு 34:31 சொல்றார், நான் தண்டிக்கப்பட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். தண்டனை பெற்ற பிறகு அது திருந்தம். ஆமென். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது தப்பு இல்லை. ஆனால் நான் அவங்க கஷ்டப்படுறப்ப நான் வட்டியை கொடுத்து நான் அவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்கிறது எவ்வளோ அநியாயம். அல்லேலூயா, அது தவறு. நேற்றைய தினத்தில் கூட அருமையான தம்பி இஸ்ரேல் சிவா சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், தப்பு இல்லை, தப்பு கிடையாது. வட்டி தொழில் செய்யல, 4 பேருக்கு கவர்மெண்ட்லேருந்து வர லாபங்களை கொடுக்கறதும் அதை அநேகருக்கு சொல்கிறதும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். சங்கீதம் 19:13 சொல்றார், துணிகரமான பாவங்களுக்கு முத அடியனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாகிறோம், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாக இருப்பேன். துணிகரமான பாவம் நம்முடைய வாழ்க்கை அழிச்சிடும். எனக்கு அன்பானவர்களே, துணிகரமான பாவம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமாவை முதல்ல நஷ்டப்படுத்தும். கண் குருடாய் மாறி விடுவார்கள். ஆத்மத்தில் நான் செய்வது தவறில்லைங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணுன்ற எண்ணம் மாறி போயிடும்.
லகுவா உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அது தவறான பாதையில் வருகிற அந்த எண்ணங்களை ஜெயிக்கணும். அந்த தாவீது சொல்றார், துணிகரமான பாவங்களுக்கு உடைய அடியனை விலக்கி கார், அவைகள் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதும் சேவை செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நிமித்தம் நம்முடைய சந்ததிக்கு அநேக ஆசீர்வாதங்களை நாம் சேமித்து வைக்கிறோம். அதே சமயத்தில் துணிகரமான பாவம் வந்துச்சுன்னா என் சந்ததி தலையில் அது சாபமாக மாறும். அல்லேலூயா. 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 அன்பானவர்களே, சங்கீதம் 51:2 சொல்றார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமறை என்னை சுத்திகரி. என் அக்கிரமம் நீங்குகிற வழி என்னை முற்றிலும் கழுவுங்கப்பா. எல்லாரும் கழுவ முடியுமா? அம்மா சொன்னாங்க, எல்லா அப்பாவாயிட முடியுமா? எல்லாரும் மிருகர்கள் நீங்க நிற்பாங்களா? ராத்திரி பகலா நம்ம வீட்டு பிள்ளையை தூக்கி வச்சுட்டு காவல் காக்கிறது யாருக்குன்னா உரிய தகவல்களுக்கு தான் அந்த பாரம் வரும். ரோட்டில் போகிறவங்கள நைட்டு ஃபுல்லாக பார்த்துங்க, ஐயா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கேட்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை அவங்க குழந்தையே அல்ல. அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், தேவனால் உற்பத்தி ஆக்கப்பட்டோம். ஆண்டவர் சொல்றார், தாவீது சொல்றார், நான் கருவிலே உருவாகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரங்கள் தான் என்னை உருவாக்குனுச்சுன்னு சொல்றேன். அப்போ நான் நினச்சி பார்ப்பேன், எனக்கு நிறைய பேர் கண்ணு குருடா சில பேர் பிறக்கிறாங்க. பல பேருக்கு பலவிதமான இயற்கையாகவே பாதிக்கப்பட்டு வருது. அது எல்லாமே யாருடைய தவறுன்னு சொல்ல முடியும்? சிலது என்னுடைய தவறு, சிலது பரம்பரையாகி வருகிறது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு ஊமையான ஒரு மனிதன் உண்டு. அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிள்ளை ஊமையாக தான் இருக்குது. ஊமையாக தம்பிக்காரர் உண்டு. அவங்க அண்ணன் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவரிடத்துல பிறந்த ஒரு பிள்ளையும் ஊமையாக போயிடுச்சு. அவங்க ஜெனரேஷனில் இந்த தவறுகள் வரதான் தெரியுது. நம்முடைய சரீர பண்புகளிலே குரோமோசோம் என்று சொல்லப்படுகிற பண்புகள் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தே வருகிறது. ஜெனரேஷனாக பாவம் எந்த அளவுக்கு நமக்குள்ளே பெருகுகிறதோ அதற்கு தகுந்த விதத்திலே நம்முடைய சரீரங்களிலே மாற்றங்கள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 53:12 சொல்லுது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். வேற யாருமே சுமக்கல, வேற யாரும் சுமக்கல. நேற்றைய தினத்தில் திரும்பவுமா நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் படித்தேன். போப்பாண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தவிர வேற யாரும் பாவம் இல்லாதவர் கிடையாது. பாவம் இல்லாதவராய் பிறந்தவர் அவர் ஒருவரே. அவரே வார்த்தையான தேவன், ஆவியினாலே உற்பத்தியானவர் அவர் ஒருவரே. இந்த அகிலத்திலேயும் அவர் ஒருவரே. அவர் ஒருத்தர் தான் மனுக்குலத்தின் பாவங்களை நீக்க முடியும், வேற யாரும் நீக்க முடியாது. ஒரு அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 சில பேருக்கு அடக்கி வைக்கவே முடியாது, எங்கே போனாலும் சரி. நம்முடைய இஸ்ரேல் சிவாவை போய் 4 ஆபீசர்களுக்கு மத்தியில் நிற்க வச்சு அல்லேலூயா சொல்லாதையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக அபிஷேகத்தை நிரம்பினோம்னா சும்மா இருப்பாரா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக சொல்லுவார். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இங்கே என்ன நிறைஞ்சிருக்கோ அதை தான் நாம் சொல்லுவோம். இங்கே நிறைந்தவைகள் வெளியில வரும், அது அநேகரை உயிர்ப்பிக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், அக்கிரமத்தை சுமந்தார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை தமக்கு கொள்ளையாக பகிர்ந்துக் கொள்வார். ஆமென். ஒரு அழில சொல்லுங்கப்பா. பாவம் என்பது சாதாரணமானது அல்ல, அது கொடியது. இங்க கவனிக்கணும்,
பாவம் என்பது என்ன? கொடியது. எப்படி? ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடும். அமெரிக்காவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை வளர்ப்பார்கள். ஒரு நாயை வளர்ப்பாங்க, பூனையை வளர்ப்பாங்க. நம்ம பகுதியில் அவெல்லாம் அப்படி இல்லை. பயங்கரமான, நீங்களும் நானும் நினைக்கிற எந்த விலங்காட்டினாலும் சரி. சவுதி அரேபியாவில் நிறைய பேர், அதே மாதிரி பர்மாவில் பல பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வங்காளதேசத்தில் விற்பார்கள். அதாவது புளியை வளர்த்து அது செயின் போட்டு நிறுத்தி வச்சுட்டு சிங்கம் மற்ற மிருகங்களை எல்லாம் விற்கிறாங்க, வளர்த்து விற்கிறாங்க. அமெரிக்காவில் முதலைகளை கூட வளர்க்குறாங்க. முதலைகள் மாத்திரம் நல்ல வனவிலங்கு, அந்த பாம்பு, அது என்ன மலை பாம்பு ஒருத்தர் நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தார். நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா அழகாக வளர்த்தார், வேலைக்கு கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அது சரியாக சாப்பிடவே இல்லை. ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை. அவர் அந்த முதலையை தீக்கிட்டு அந்த மலைப்பாம்பை எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனார். என் பாம்பு ஒரு வாரமாக சாப்பிடலை, என்ன செய்ய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இந்த மலைப்பாம்பு ஒரு காரியத்தை செய்ய போகிறதுன்னார். என்ன செய்ய போகிறது? ஒரு வாரமாக பாஸ்டிங் இருக்குதுன்னா யாரையோ கனெக்ட் பண்ணிடுச்சு. அவங்க முழுங்கிறதுக்காக ஒரு வாரம் பாஸ்டிங் ஆகி போட்டுருந்துச்சுன்னா அதனுடைய அமிலங்கள் எல்லாம் சுரந்து ரெட்டியாக இருக்கும். ஒரு வாரம் பாஸ்டிங்காக இருக்குதுன்னா அது யாரோட அதிகமாக நெருக்கமாக இருக்கோ அவங்கள சாப்பிடணும். இந்த மலைப்பாம்பு வளர்க்குறது யார்? நான் தான் வளர்க்குறேன். அப்போனா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று, இதுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா மலையில் போய் விட்டுடுங்க. இது வளர்ந்துருச்சு. இதுக்கு பிறகு ஒரு மலைப்பாம்பு ஒரு வாரம் பட்னியாக கிடந்துச்சுன்னா, ஒரு மாதம் பட்னியாக கிடந்துச்சுன்னா அதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடும். அது சாப்பிட்டு ஜீரணமாகி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வேறு எதுவுமே சாப்பிடாது, பட்னியாகவே கிடக்கும் அடுத்தது. ஆகவே இந்த மலைப்பாம்பை நீங்கள் என்ன செய்யாதீங்க, இங்கே வச்சுருக்காதீங்கன்னார். அதே போல் பாவம் ஒரு மனிதனை ரொம்ப நேசிக்கும். ஒரு அருமையான ஒரு பக்தனை குறித்து எனக்கு நல்லா தெரியும். வைத்தீஸ்வரன் கோயிலில் தலைமை குருக்களாக இருந்தாங்க. லேடியான்னு அந்த சிஸ்டர் பேர். அந்த லட்சுமின்னு பேர் அவங்களுடைய பழைய பேர். பிராமணர்கள். அவங்க அப்பா ஐயங்கார். அதாவது இந்திரா காந்தி அந்த அவருடைய காலில் விழுந்து மண்ணி போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்களாம். அப்படிப்பட்டவங்க ஒரே பெண். அவர்கள் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுடைய தலைமை குருக்கள். இந்த அம்மா ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனது, இந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வாலிப பிள்ளைய கல்யாணம் ஆன கொஞ்ச நாளுக்குள்ள ஒரு பிள்ளை பிறந்தது. அவன் சீனிவாசன் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கியாராக இருக்கார். அவருக்கு அடுத்த ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையும் மரித்தது. இன்னொரு பிள்ளை பிறந்தது, மரித்தது. அதுக்கு பிறகு 7-8 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த சகோதரி பைத்தியம் பிடிக்க ஆரம்பித்தார். மருத்துவர்கள் எல்லாரும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட், ஒன்றும் நடக்கலை. பின்னாடி அவங்க கணவர் விவசாயத்துறையில் கோவிந்தராஜுன்னு பேர். அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் இந்த மரியாளம்மா பக்கத்தில் இருக்காங்களே, அந்த பக்கத்தில் இருக்கிற அரசு குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தாங்க. எங்கள் பாஸ்டர் ஜெபிக்க போவாங்க, நாங்களும் போவோம். இவங்க பைத்தியம் பிடிச்சி துணியெல்லாம் அவுத்து போட்டு ஓட ஆரம்பித்தாங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க கொண்டு வராங்க. அப்போ அந்த ஆவி சொல்லுது, நான் இவங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய செஞ்சேன். பொண்ணும் மணியும் லட்சக்கணக்கில் இவங்களுக்கு பவுனு எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் கொடுக்கும் மாதிரி நான் செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன். இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவளை நான் அழைச்சிட்டு போகணுன்னு நான் பிளானிங் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு துடிக்குது அந்த ஆவி. இயேசு நாமத்தினால போன்னு சொன்னான். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆவிகளும் அதற்குள் இருக்கிறது. எல்லா
எல்லாம் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு போயிடுச்சு. அன்பானவர்களே, நிறைய ஆதிகள் நம்ம கேட்கறதெல்லாம் செய்யும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேறொரு காரியத்தை செய்யும். நான் எல்லாத்தையும் செஞ்சேன்ல, நீ நேசிக்கிற இந்த பிள்ளை எனக்கு கொடுன்னு கேட்கும். இதுதான் அசுத்தாவினுடைய வேலைகள். அதோட ரொம்ப பழக ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃபே காலி ஆகிடும். மலைப்பாம்பு மாதிரி தான் அது. ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். மலைப்பாம்பு எப்படி பட்டினியாக கிடந்து சாகடிக்குதோ அதை போலவே நாம் வழிபடுகிறவைகள், ஒரு காலத்தில் தேவனை விட்டு வழிபட்டவைகள் என்னையும் உங்களையும் அழிக்கத்தான் இருக்கிறதை ஒழிய ஆக்க அது ஒருவரும் வரப்போவதில்லை. ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுபட வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஐயா ரவி ஐயா ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் என்ன பாருங்க, அவனை பார்த்தீங்கன்னா அவன் மோட்சம் போயிடுவான், நீங்களும் நானும் கைவிடப்பட்டுடுவோம். என்ன கவனிங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. அடுத்தது 2, 3, 4 காரியங்கள்: உணர்த்தப்படுதல், துக்கமடைதல், அறிக்கையிடுதல். இந்த 3 காரியத்தையும் சேர்த்து நாம் தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, மத்திய 3வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதாயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்துல போய், 6வது வசனம் சொல்லுது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாவங்களை உணர வைக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஐயா நான் இன்னாருக்காக அவங்க ரட்சிக்கப்படணும், நான் ஜெபம் பண்றேன், ரட்சிக்கப்படலை. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கு வரும் பொழுது அவர்கள் உணர்வடைந்து இந்த பக்கம் திரும்புவாங்க. அவர்கள் உணர்வடைவதற்கும் உணர்த்தப்படுகிறதற்கும், அந்த உணர்வடைந்த பிறகு நான் ஒரு பாதி என்று துக்கப்படுகிறதற்கும், அதை அறிக்கையிட்டு ஆண்டவர் பக்கமாய் அவர்கள் திரும்புவதற்காகவும் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தில் 6 சொல்லுது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். செய்தி 51:1 சொல்லுது. செய்தி 51:1 படிக்க பார்ப்போம். தேவனே, தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களினால் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அல்லேலூயா, 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 ஆமென். ஒரு அருமையான பாடல்ல ஒரு 2 அடியை மாத்திரம் பாடி, பிள்ளைகளை கவனிக்காதீங்க. நீங்க பாருங்க, அவங்க விளையாடுவாங்க, நாம விட்டுறக்கூடாது, கவனம் வேற பக்கம் திரும்பும். ஆமென். ஒரு அருமையான பாடல். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடக்குது. நம்புறேன், நான் நம்புறேன், என் நம்பிக்கையே நீங்க தான். பாடி துதிக்கலாமா? உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நம்புறேன், நான் நம்புறேன், என் நம்பிக்கையே அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க
போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன், யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன், அவன் மனம் வந்தாலும் நம்புவேன், அவன் மனம் வந்தாலும் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், அவன் மனம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். பாடுவதில் கரங்களை தட்டி நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கள்தான். உங்க அழகான முகம் ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன், ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கள்தான். நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே. அல்லேலூயா. நம்பணும், இயேசுவை நம்பணும். நம்முடைய சரீரம் முழுவதும் சிதைக்கப்பட்டாலும், என் ஆத்துமா ரணகளப்பட்டாலும், என் தேவன் ஒருவரையே நம்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மகனேன்னு என்னை ஒதுக்கி தள்ளினாலும், என்னுடைய எதிர்காலமே இல்லாத ஒரு சூன்யமாய் என் சரீரம் மாற்றப்பட்டாலும், நான் நம்புவேன், என் இயேசுவை நம்புவேன். ஏன்னா அவர் தவிர எனக்கு யாருமே கிடையாது. ஒரு காலம் வரைக்கும் என்னை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், ஒரு காலம் கடந்து விட்டால் என்னை தூஷிப்பார்கள், ஆனால் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர். சங்கீதக்காரன் 51வது அதிகாரத்தில் சொல்றான், 1வது வசனத்தில், தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி ம். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனத்துல சொல்றான், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் பாவமற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். லூக்கா 18 10 13 வசனங்கள் சொல்லுகிறது. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயனுக்கு ஒரு எண்ணம், உயிர்த்தெழுதலை நம்புகிறேன், என் தேவனுடைய விசுவாச பாதையிலே நான் நடக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்ய ஒப்பு கொடுத்தவன், கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்க்கிறவன், ஆகவே நான் புல்பிட்டுக்கு பக்கத்து வரைக்கும் நான் போவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசலிருந்து வந்து அந்த புல்பிட்டுக்கு பக்கத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் ஸ்கிரீனால் மூடப்பட்டிருக்கும். அதற்கு முன்பாக வரையிலை வந்து அவன் ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். என்ன ஜெபத்தை எடுக்கிறான்? பரிசேயன் நின்று தேவனே, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர். பரிகாரர், உம்மை கேவலப்படுத்துறவங்க, கிண்டல் அடிக்கிறவங்க பரிகாரர், அநியாயக்காரர், துணிஞ்சு தவறு செய்கிறவங்க, துணிஞ்சு
துணிஞ்சு தவறு செய்யணும், துணிஞ்சு தவறு செய்யணும். நம்ம அடுத்தவங்களை குற்றச்சாட்டி அவன் தவறு செய்து கொண்டே இருப்பான். இதுவெல்லாம் தவறு இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்லுவோம். அநியாயக்காரன். அடுத்தது விபச்சார ஆவி. இந்த விபச்சார ஆவி யாரிடத்துல இருக்கிறதோ அது அவர்களை சும்மா ஓட்டாது. அது எல்லாரையும் இச்சையோடு தான் பார்க்கும். விபச்சார ஆவி. மற்ற மனிதர்களைப் போல, நல்லா கவனிக்கணும், மற்றவர்களைப் போல அல்ல. அல்லது இத பின்னாடி அவன் சொல்றான், பின்னால ஒருத்தவன் முழங்கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாரு, நின்றுகிட்டு இருக்கான் பாரு வாசல் கிட்ட. இந்த ஆயக்காரனை போலவும் நான் அவன் சொல்றான். சுயநீதி. நீங்களும் நானும் சுயநீதி கொள்ளக்கூடாது. நான் சரியானவன், அது ஆண்டவர் தான் சொல்றேன். நான் யோக்கியன், ஆண்டவர் தான் சொல்றேன். எனக்கு கிடைக்கிறவைகளிலிருந்து தேவனுக்காக, அப்பனா அதை செய்யக்கூடாதுன்னா செய்யணும். பரிசெயர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி தேவனுக்காக கொடுப்பார்கள், சிறப்பு காணிக்கைகளை கொடுப்பார்கள், எல்லாத்துலேயும் சாட்சியாக இருப்பாங்க. அதை செய்யக்கூடாதுன்னா அது கண்டிப்பாக செய்யணும். உன் வருமானத்தை நீ யார்கிட்ட மறைக்கிற? ஆண்டவர்கிட்ட தானே மறைக்கிற. உனக்கு கிடைக்கிறவைகள் எல்லாவற்றையும் எல்லாம் என்னக்குரியது என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆனால் அவன் அதை சொல்லலை, இதெல்லாம் நான் செய்கிறேன். நீ செய்கிறது வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. வலது கை செய்கிறது தேவனுக்காய் ஒன்று செய்யறன்னா யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வரும்பொழுது தேவன் வருகிறார். உங்க குடும்பத்தில் எது உயர்ந்ததோ அப்படிப்பட்ட, எனக்காக நான் சொல்லவே இல்லை, ஏன்னா என்ன ஆண்டவர் அந்தனும் போஷிக்கிறார். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட சொல்கிறேன். தேவன் உங்க வீட்டுக்கு வராருன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய வார்த்தை சுமந்து வருகிற ஊழியக்காரனை அலட்சியப்படுத்தக்கூடாது. சில குடும்பங்கள்ல எனக்கு வந்து காமெடியா இருக்கும். 10 ரூபா எடுத்து காணிக்க தெரியாமல் கொடுப்பாங்க. 10 ரூபா நோட்டை 2 நோட்டை எடுத்து கொடுப்பாங்க. உயர்ந்ததாக எது தோணுகிறது? கடத்தலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு 500 ரூபாய் குறைஞ்சி ஒரு சாமான் வாங்க முடியுதா? காய்கறி வாங்கிட்டு வந்தால் 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு. அப்போ தேவனுக்காக நீங்கள் கடன்பட்டு செய்யணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறதுல அதிகபட்சமாக நீ தேவனுக்காக செய். அதை கர்த்தர் கணக்கு பார்க்க மாட்டார், திருப்பி கொடுப்பான். அவனை போய் இப்படி நான் செய்கிறேங்கிற ஒரு பெருமையில் அவன் கையை காட்டி பேசினான் பாருங்க. அது ஆண்டவர் பார்த்தார். அங்க வெளியில நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தவன், அவன் யாரா? அவனை குறித்து வசனம் என்ன சொல்லுது? ஆயக்காரன். வரி வசூல் பண்றவன், வட்டி தொழில் செய்கிறவன் இல்ல. ஆயக்காரனுடைய வேலை என்னன்னா வட்டியும் கொடுப்பாங்க, அதை விட கவர்மெண்ட்ல போய் அங்கங்க வசூல் பண்ணி கொடுக்குறது. கவர்மெண்ட்டுக்கு உள்ள பணத்தொகை, அதை என்ன சொல்றது, ரெவென்யூ டிவிஷனல், வருவாய்த்துறை அலுவலகத்தில். இன்றைக்கும் பாருங்களேன், 100 ரூபாய் வசூல் பண்ணால் அந்த வசூல் பண்ணி ஒரு கணக்கு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட 50 ரூபா அவன் இம்மாறலான காணிக்கே கேட்குறான், ஒரு லஞ்சம் கேட்குறான். அப்படிப்பட்டவன் தான் இவனும். ஆனால் அவன் உள்ளே வர்றதுக்கு தெரியல, வாசலே நின்றுட்டு ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று நின்றுட்டான். தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் பார்த்து ஜெபிக்கல, தரையை நோக்கி ஒப்பு கொடுத்தான். தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, ஐயோ நான் ஒரு பாவி, என்னால் வெளியில வர முடியலையே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் இன்னும் அநியாயம் பண்றேனே, என்னால் அதை ஜெயிக்க முடியலன்னு கதறி அழுகுறான். தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே ஆமென், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். யாருக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு? காரணத்துக்காக ஆண்டவர் செய்ய மாட்டாரு. தன்னை பாவின்னு எவன் ஒத்துக்கிறானோ, நான் உண்மையிலே கர்த்தருக்கு சரியா சாட்சியாக இல்லை, நான் கர்த்தருடைய கிருபையில் வளர்ச்சி அடையலை, நான் இன்னும் மாம்சத்தில் தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறவனை எவனுக்கான
அல்லேலூயா. கடைசியாக 5வது காரியமாக மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். நீதிபதிகள் 29-23 பிற்பகுதி சொல்லுது, மனம் தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். மனம் தாழ்மை என்ன ஒரு பொருட்டு நான் நினைச்சிக்காம ஆண்டவரிடத்துல நான் என்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார், நான் கனமடைவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கனமடையணும்னா என்னதான் செய்யணும்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 20:19 பவுலடியார் சொல்றார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதனுடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். நான் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நான் சேவிக்கல, ரொம்ப துன்பப்பட்டேன், ரொம்ப உடைச்சேன், ரொம்ப ஒப்பு கொடுத்தேன். நான் அப்படிதானா ஆண்டவரை ஆராதிச்சேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில இருக்குதா? 4 பேர் உன்னை காரி துப்பும் பொழுது இயேசுவின் அன்பை நீ தவித்திருக்கிறாயா? 4 பேர் உன்னை உபத்திரவப்படுத்தின பொழுது அல்லது உன் சரீரத்திலையும் உன் ஆத்மாத்திலையும் ஒரு உபத்திரவத்தை நீ சந்திக்கிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தினாயா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். 2 மடங்கு நீ ஆசீர்வாதத்தை பெறணும்னா உன்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பொறுமை. அந்த பொறுமையை நீ தரிச்சுக்கிட்டீன்னா கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் நான் இஸ்ரவேல் சிவா வீட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் ஆச்சரியமா பார்ப்பேன். நிமிர்ந்து உட்காரோம், போகிறோம், வர்றோம். அவ்வளோ அழகான வீடு ஆண்டவர் கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு காலத்தில் 2 கோழிக்கூடு மாதிரி தான் 2 இடம். ஒன்று பிள்ளைகள் படுக்கிற இடம், இன்னொன்று சமைக்கிற இடம். ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அழகு பார்க்குறாரியா? தன் பிள்ளைகளை சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தி உயர்த்தி அழகு பார்க்குறார். அதை மறக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரிய உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டே. 13வது வசனத்தில் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அப்போ விசுவாசிகளுக்குள்ள கசப்பு நாவி இருக்கக்கூடாது. அவரோட நான் பேச மாட்டேன், அந்த அனுபவமே இருக்கக்கூடாது. நீங்க வாலண்டரியா போய் அவங்கள நேசிக்கணும், அன்பு பாராட்டணும், அவங்கள நேசிக்கணும், அன்பு பாராட்டணும், நீங்க நேசிக்கணும், அன்பு பாராட்டணும். அது ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 1 பேதுரு 5:5 பிற்பகுதியில் சொல்றார், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இந்த ஆடையில அழகு இல்லை, இந்த ஆடை நிலையானது அல்ல. நீங்க அணிந்து கொள்ளுகிற அந்த மனத்தாழ்மை என்கிற ஆடை இருக்கிறத, இந்த ஆடையோட தான் நீங்க பரலோகத்துக்கே போக போறீங்க. அப்ப நான் உயர்ந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன், அந்த எண்ணமே அங்க இருக்கவே கூடாது. ஒரு அழிவை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, படிங்க பாப்போம் சத்தமா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கிறதுக்காக என்ன செய்வார் ஆண்டவர்? காத்திருப்பார். கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருப்பார். நீங்க ஒரு வழியில வந்தீங்கன்னா 7 வழியில உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. அந்த இளைய மகன் தூரம் வருவதை எதிர்பார்த்து கொண்டே காத்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
அதில் தான் டாக்டர் பெருமாள் ரொம்ப அருமையான பாடல் பாடியிருக்கார். காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். அதனால் ஆடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா அன்பானவர்களே, ஆண்டவர் கிரியை செய்தவங்கெல்லாம் எப்போ தெரியுமா உங்களுக்கு? மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனத்தினுடைய பிற்பகுதியை படிங்க. அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களுக்கு அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மனதுருக்கம், என்னென்ன விதமான மனதுருக்கம் ஆண்டவரிடத்தில் இருக்கு பாருங்க. என்ன மனதுருக்கம் அவருக்கு வந்துச்சா? கொஞ்சம் கவனிக்கணும். என்ன விதமான மனதுருக்கம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவர்கள் இருந்தார்கள். அதன் நிமித்தம் அவருக்கு உபதேசத்தை சொன்னார். எவ்வளவு அருமையான, சாதாரண காரியம் இல்லை வேதத்தில். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தை படிக்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, என்ன வார்த்தையை சொல்றாரு? அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி. வேலையாட்களை கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். எல்லாரும் மேய்ப்பன் அல்ல, எல்லாரும் அறுவடை பண்றதுக்கு ரைட் பவர் இல்லை. ஆனா தகுதியான ஆட்கள் உருவாகும்படி நீங்களும் நானும் ஜெபிக்கணும். நம்முடைய சபையில் ஒருத்தர் இருந்தார், ராயர் ஜோசப்னு பேர். அவர் கொத்தத்தோடு தான் குடியிருந்தார். பழைய வியாபாரம் பண்ணுவது அவருடைய தொழில். எல்லாமே நஷ்டம். கடைசி கட்டம் மெட்ராஸுக்கு போகிறேன்னார். போயிட்டு வாங்கண்ணே. மெட்ராஸ்லேருந்து ஒரு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நான் வந்து ஊழியத்துக்கு போக போகிறேன்னார். தாராளமாக போங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவரை வேறு பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஏஜி சர்ச்சில் இருந்தார். பல மக்களை ரிச்சிப்பில் நடத்தினார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு நல்லவர். மயிலாடுதுறையில் அவங்களுடைய சொந்தம்லாம் இருக்குது. இங்கே பார்க்க வந்துட்டாருன்னா எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுவார், ஐயா நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா. அவருக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி. அப்போவே அவர் ரொம்ப வயதானவர். அப்படிப்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் நம்மால் உருவாக்கப்பட்டவங்க ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எவனோ ஒரு புறம்போக்கு சொன்னானா, இவரால் யாராவது வந்திருக்காங்களா? வந்தவனை பற்றி தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற கூர்முட்டை பேரவையா போய் ஊழியக்காரனை மாற்ற முடியும்? குடிகார போய் ஊழியக்காரனை மாற்றணும்னா அவன் இன்னும் குடியாதான் இருப்பான், குடிப்பான். அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா 70 வயசு. அவர் வந்து என்னை சந்திக்க வர்றாரு. வரும்பொழுது சொன்னார், ஐயா உங்களை மாதிரியே நானும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னார். என்ன ஒப்பு கொடுத்தீங்கன்னு? நீங்களும் 3 அடைப்பு வந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து எல்லாம் சரியாயிடுச்சுல? ஆமாம். நான் உங்கள்கிட்ட கேட்டதுலேருந்து எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆண்டவர் பார்த்து விட்டுட்டேன் ஐயா. வருஷக்கணக்காவது இன்னைக்கு நல்லா இருக்காரு. ஒரு நிலையா சொல்லுங்க. அவனாலையும் ஊழியக்காரன் அவனாலையும் உருவாக்க முடியும். குடிகாரனும் ஜாதி வெறியனையும் வட்டிக்கு தொழில் செய்கிறவனையும் போய் நான் பாஸ்டராக ஆக்க முடியும்? காஞ்ச பாவியை நனைஞ்ச பாவியாக மாற்றிட முடியும். அதை செய்ய ஆண்டவர் விரும்பலை. அறுவடைக்கு வேலைக்காரர்களை அனுப்பும்படி ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்கள். சோம்பேறிங்க நிறைய பேர் வேலை செய்யாமல் சம்பாதிக்க நிற்கிறவங்களாம் இருக்கான். ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொன்னான் ஆரம்பத்தில், நான் ஊழியம் செய்ய போகிறேன். நான் சொன்னேன், ஊழியம் செய்யணும்னா சாதாரண வேலை அல்ல. நீ ஒன்று பரிசுத்தவானா நீ சாட்சிப்படுத்தணும். கர்த்தர் என்னோட வந்து பேசணும். அது எப்போ பேசுறது?
உன் ஜெபத்தில் தான் இருக்கும், செய்கையில் தான் இருக்கும், சுபாவத்தில் தான் இருக்கும். இங்கே போகிற வரைக்கும் ஆண்டவர் என்னகிட்டையும் பேசலை, அவர்கிட்ட பேசுகிறத எவனோ சொன்னாலும் ஓடி இருக்கான். கர்த்தர் நடக்கும் பொழுது புரியும். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, மனதுருகி வேலைக்காரர்களை அறுவடைக்கு ஆத்மா ஊழியம் செய்வதற்கு இன்னைக்கு வந்திருக்கிறதுல இருக்கிற ஊழியக்காரர்களில் நிறைய பிஸ்னஸ் மேன் தான் இருக்காங்க. பணத்துக்காக ஊழியம் செய்கிறவங்க நிறைய இருக்காங்க. கர்த்தருடைய அழைப்பிற்காக ஊழியம் செய்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. ஒரு அழகியா சொல்லுங்கப்பா. அது மாத்திரமல்ல, 14 நீங்கள் படிக்கும் பொழுது மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். நல்லா கவனிக்கணும். முதல்ல என்ன செஞ்சாரு? உபதேசம். மனதுருக்கம் வந்துச்சு, உபதேசம் பண்ணார். 2வது மனதுருக்கம் வந்துச்சு, நிறைய ஊழியக்காரர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் எழும்பும்படி ஜெபிங்கன்னு சொன்னார். 3வது அவருக்கு மனதுருக்கம் வந்துச்சு, வியாதியஸ்தர்களுக்காக அவர் போய் தலையில் கையை வச்சு ஜெபிச்சாரு. எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமானார்கள். ஒரு அழகியா சொல்லுங்க பார்ப்போம். மார்க் 1:41 இயேசு மனதுருக்கம் அடைகிறார். ஒரு குஷ்டரோகி ஒருவன் வருகிறான். அவனை பார்த்த உடனே மனதுருகிறார். அவனை தொட்டார். தொட்டது மாத்திரமல்ல, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். நாம சித்தமாகு என்றார். உடனே படிங்க. இப்படி அவன் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிச்சு, அவன் சுத்தமானான். ஆமென். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்பை காண்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்பித்தார். குஷ்டரோகின்னு தெரிஞ்சு தொட்டார். நான் துணிஞ்சு போய் தொட்டு இருக்கிறேன். அவங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன். போறப்பெல்லாம் அவங்க வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அது நிமித்தம் அந்த பகுதியில் 30-40 குடும்பங்கள் ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையின் கிட்டே போய் தொட்டார். அதை சுமந்தவர்கள் இறக்கி வைத்தார்கள். அந்த பிணத்தை கையை பிடிச்சிட்டு என்ன வார்த்தையை சொன்னாரு? அவனை வந்து போனமா நினைக்கல. மனதுருக்கம் வந்துருச்சுன்னா போன எழுந்திருக்கியா. உன் வாழ்க்கையில மனதுருக்கம் வந்துருச்சுன்னா மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. சக்தி உபதேசம் நீங்க பண்ணுவீங்க. யாரும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. ஜாதி வெறி இருக்காது. அன்பானவர்களே, சீர்காழியில் ஒரு அருமையான ஊழியக்காரர் தாமஸ், அவர் பேர் என்ன? தாமோதரன் ஒரு ஊழியக்காரர். அவர் சவுதி அரேபியாவில் இன்ஜினியர். அவர் சீர்காழி தான் பூர்வீகம். அங்கே சர்ச்செல்லாம் நடக்குது. அநேக ஊழியர்களுக்கு அவர் மாதந்தோறும் உதவி செய்கிறார். வட இந்தியாவில் 40-50 ஊழியக்காரர்களை தாங்குகிறார். அவர் இடத்துல போன ஒருத்தவன், நம்ம இடத்துல போனவன் அப்படியே அங்கே இருக்கிற மேல்மட்டம் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அப்படியே ஒன்று திரட்டி தனியாக அழைச்சி போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டான். இது அழைப்பா பிழைப்பா? நீங்களே சொல்லுங்கள். அந்த ஊழியக்காரர் இடத்துல சொல்லும்போது கண்ணீரோடு சொன்னார், இப்படிப்பட்ட நிலைமை நீங்கள் அனுப்பி வச்ச அந்த விசுவாசினாலே எனக்கு நேர்ந்து விட்டது. நான் கண்ணீர் விட்டேன். ஆண்டவர் தான் அவங்களை சந்திக்கணும்னு நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. வேற என்ன சொல்ல முடியும்? அதே வேலையை இங்கேயும் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இங்கே இருக்கிறவனையும் கிளப்பி விட்டு தனியாக போக வச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஊழியக்காரர்களா, பிஸ்னஸ் மேன்களா? ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் மனதுருக்கம் கொண்டு வருவாரா? குஷ்டம் வரும், அடுத்த குஷ்டம் வரும், அடுத்த குஷ்டம் வரும். கேஆர்சியினுடைய குடும்பத்தில் வந்த சாபம் அவங்க குடும்பத்திலையும் வரும். தடுக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அவனுடைய மனதை பார்த்து கண்ணீர் விட்டு அவளை தொட்டு சொன்னாரு, பயப்படாத, பாடையை பார்த்து பாடையை நிறுத்து. செத்த குணத்தை பார்த்து கையை பிடிச்சி சொன்னாரு, வாலிபனே எழுந்து என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். வாலிபன் என்ன பண்ணா? எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தார்.
ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க பார்ப்போம். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நல்லா கவனிக்கணும். இது அநேக தடவை இடத்துல போதிச்சிருக்கிறேன். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எங்க போறான்? எரிகோவிற்கு போகிறான். எருசலேம் என்பது மகா பரிசுத்த நகரம். எரிகோ என்பது அழிவின் பாதை, உலகம் அப்படின்னு அர்த்தம். பாவம் நிறைந்த இடம் அர்த்தம், துன்மார்க்கமான இடம் அர்த்தம். பரிசுத்த இடத்திலிருந்து ஒருத்தவன் அந்த நரகத்துக்கு நேரா போகலாமா? அவன் போனான். போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, நல்லா கவனிக்கணும், அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்பதான் நீங்க கவனிக்கணும். அவன் காயப்பட்டுட்டான். அதுல பாத்தீங்கன்னா எருசலேமிலிருந்து ஜெரிகோவுக்கு போவதற்கு 2 வழிகள் உண்டு. நேர் வழி ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் சுத்து தான், ஆனா பாதுகாப்பான பகுதி. இன்னொரு பகுதி ஷார்ட் ரூட்டு, ஆனா அங்கதான் நிறைய கள்ளர்கள் பதுங்கி இருந்து கொள்ளையடிக்கிறார்கள். அப்படித்தான் இவன் வருகிற பொழுது ஒரு கொள்ளையனுடைய கையில இவன் மாட்டிக்கொண்டான். அன்பானவர்களே, அந்த வழியாக வந்து அந்த வசனத்தை படிங்க 31வது அதிகாரத்துல. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு, அதாவது அந்த ஆசாரியன் இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிற வழியை சொல்றேன். இந்த ஆசாரியன் ஜெருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறானோ அல்லது எரிகோவிலிருந்து ஜெருசலேமை நோக்கி போகிறானோ தெரியவில்லை. ஆனால் ஒருவன் இவன் இங்கிருந்து போனா, எருசலேமை நோக்கி போனா, இன்னொருத்தன் ஆசாரியன் அங்கிருந்து ஒருவன் வருகிறான். அவன் எங்க வர்றான்? ஜெருசலேமை நோக்கி வர்றான். இதுவரைக்கும் எங்க இருந்தான்? எரிகோவில் இருந்திருப்பான். அப்ப அவனுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கிறது? பணம், ஜாதி, பெருமை, அகம்பாவம். அதனால அடிப்பட்ட இவன் அவன் பார்க்க விருப்பம் இல்லை. சீக்கிரமா ஜெருசலேம்ல போய் நம்ம யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஓடுகிறானோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அவன் குறுக்க ஓடுகிறான். அவனும் அவனை பார்த்தான், அவனை காப்பாற்ற முற்படவில்லை. இரண்டாவது, அந்த இடத்துக்கு வருகிறான். ஒரு லேவியன், ஆசாரியன் என்பவன் லேவியிலேயே தலை சிறந்தவன், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவன். இந்த லேவியன் என்கிறவன் அந்த கோத்திரத்தை சார்ந்தவன், தேவனுக்கு பணி செய்கிற கோத்திரத்தை சார்ந்தவன். அந்த லேவியன் வருகிறான், அவனை பார்க்கிறான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போய் போனான். 2 பேரும் நல்லா கவனிங்க. ஒருத்தன் இங்கிருந்து வர்றான், ஒருத்தன் இங்கிருந்து வர்றான். இந்த 2 பயனுமே எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போயிருக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை படிங்க. நல்லா கவனிக்கணும். பின்பு சமாரியன், யூதர்கள் களவாத ஒரு ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி, ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதி. அவர்கள் யூதர்களுக்கும் மற்ற ஜாதியாருக்கும் கலப்பினமாய் பிறந்த சந்ததியார். இங்க வந்திருக்கிற பிராமண குலத்தார்கள் கூட யூதனுக்கும் பாபிலோனியர்களுக்கும் கலப்பினமாய் பிறந்தவர்கள் தான். அதனாலதான் யூத வழிபாடுகள் அதிகமாய் இவர்களிடத்துல இருக்கும். யூதர்களை போல ஆண்டு அடிமைப்படுத்தக்கூடிய சுபாவம் இவர்களுக்கு உண்டு. அன்பானவர்களே, அப்படியே அந்த இடத்தை நோக்கி ஒரு சமாரியன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் வருகிறான். அவன் வந்து பிரயாணமாய் வருகையில் எங்க வர்றான்? இவன் ஜெருசலேமிலிருந்து
எரிகோவை நோக்கி போகிறானோ என்னமோ தெரியவில்லை, அல்லது அங்கிருந்து இங்கே போகிறானோ தெரியவில்லை. ஆனால் வந்து அவனை கண்டு மனதுருகி, நல்லா கவனிக்கணும், மனதுருக்கம் இல்லைன்னா கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. மனதுருக்கம் இல்லாதவனிடத்துல ஜாதி இருக்கும், மனதுருக்கம் இல்லாதவனிடத்துல பண பெருமை இருக்கும், மனதுருக்கம் இல்லாதவனிடத்துல தேவ சித்தத்தை செய்ய முடியாது. மனதுருக்கம் இல்லாத ஒரு நபர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. அடுத்தவர்கள் பேர்களை பட்சமாய் நிற்கிறவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்துதான் தீர்வார். ஆமென். தனக்கு பிரச்சனை, அடுத்தவனுக்கு பிரச்சனையா இருந்தா அவனுக்காக ஜெபிக்கிற ஆள் இருக்கான் பாருங்க, அவன் தான் உயர்ந்தவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வந்து சமாரியன் மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயை, திராட்சை ரசம். எண்ணெய் என்பது எது? பரிசுத்த ஆவியானவர். திராட்சை ரசம் என்பது என்ன? திராட்சை ரசம் என்பது என்ன? இயேசுவின் ரத்தம் ஊற்றி வார்த்து காயங்களை கட்டி. கவனிக்கணும், யாரும் பேசக்கூடாது. அவனை தன் சுய வாகனத்தில், தான் கொண்டு வந்த வாகனத்தில் அவனை ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த 5 மண்டபங்கள் இருந்ததில்ல, அந்த மண்டபத்தில் ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் இவனை விட்டுருப்பானோ என்னமோ தெரியல. அந்த மண்டபத்தில் விட்டு அவனை பராமரித்தான். மறுநாளிலே அவன் புறப்படுகிற பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? 2 பணத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, தப்பு இல்லை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிற இந்த வேதாந்தத்தை கொடுத்துட்டு போனாருன்னு. நான் சொல்கிறேன், ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் அவர் அவனுக்கு கொடுத்திருக்க கூடும் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பு மனம் திரும்புதல் என்கிற 2 தாளந்தை அவனுக்கு தந்து நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தார் நான் திரும்ப ரட்சகரா வருவேன் நினைக்காதீங்க, மேசியாவா வருவேன் நினைக்காதீங்க. நியாயாதிபதியாய் மேலிருந்து வருவேன். நீ செய்த நன்மைக்கும் தீமைக்கும் நான் அவனுக்கு தக்க பதில் கொடுப்பேன். நீ மறைக்காம உனக்குள்ளதை ஊழியத்துக்கு செஞ்சின்னா அவன் வரும்போது கணக்கில் வச்சிருப்பேன். கிடைச்ச மக்களையும் அடுத்தவனை பிடிங்கி எடுத்து வாழணும்னு நினச்சின்னா முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 4 பேருக்கு உதவி செய்யணும். என்னால் பணம் கொடுக்க முடியல, இப்படிலாம் இருக்குதியா, நீ இந்த வழிகளை பயன்படுத்திக்கோ. அந்த வழிகளை காண்பிக்கலாமே. ஆமென். வழியை காண்பிக்கலாம்ல. நேற்று சொன்னது இஸ்ரவேல் சபை சொன்னதே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏதாவது அவங்களுக்கு ஒரு வழியை திறந்து அதில் ஆசீர்வதிக்கப்பட்டால் நல்லா இருப்பானே. கவர்மெண்ட்டில் எவ்வளவு நிதி இருக்குது, அதை நாம் பயன்படுத்த வேணாமா? அடுத்த ஆட்சி வர்றப்போ எந்த ஆட்சியாக இருக்கும்னு தெரியல. ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஓட்டை பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும். ரட்சிப்புக்கு பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தணும். ரட்சிப்புக்கு பங்கமாக பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வரும் பொழுது எனக்கு என்ன தருவார்? என்ன தருவார்? நான் எவ்வளவு செய்தாலும் ரெட்டிப்பாய் அவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் ரெட்டிப்பாய் கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த ரட்சிப்பை மறக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். எங்கள் வேலை என்ன தெரியுமா? போகிற இடத்துல எப்படியாவது எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு, அல்லது ஒரு வேளை இல்லை ஒரு டம்ளர் தண்ணி எங்களுக்கு கொடுத்தா நான் உடனே என்ன தான் பண்ணுறேன்? ரட்சிப்பை சொல்லுவேன், அனந்திருப்பதை சொல்லுவேன், அவங்களுக்காக ஜெபிப்பேன், அவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வைத்திருக்கிற வரங்களை அவர்கள் பயன்படும்படி நான் தருவேன். நீங்களும் தரணும்.
அப்படி தரும் பொழுது உங்கள் கணக்கு பெருகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்படியே குழந்தை படிடுவோமா? ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன். கடந்த வாரத்தில் குத்தாலத்தில் ஒரு போதகர் கருத்தரங்கு நடந்தது. அதிலே பாஸ்டர் டிடி மனோகரன் ஐயா அவர்கள் தேவ செய்தியை கொடுத்தார்கள். அவர்களுடைய பர்சனல் அசிஸ்டண்டாக ஒரு சீனியர் பாஸ்டர் தான், பாஸ்டர் இயேசுதாஸ் ஐயா என்கிற ஒருவர். அவர் சொன்னார், ஐயா ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லணும்னார். என்ன சொல்லுங்கன்னு. புதுக்கோட்டைக்கு போனோம். அங்கே ஜெயச்சந்திர துரைன்னு ஒரு ஊழியக்காரர், அவர் உங்களை குறித்து சொன்னார். அவரால் தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம். இங்கே அநேகர் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்ததனால் பெரிய திருச்சபைக்கு சொந்தக்காரர்களாக தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அவர் மயிலாடுதுறை சார்ந்தவர் என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாஸ்டர்னாரு, உங்களை குறித்து அப்படி சொன்னாருன்னாரு. என்னை குறித்து சொல்றது முக்கியமல்ல, ஊர் ஊராய் நம்மால் ஊழியர்கள் ஏற்படுத்தப்படணும், ஊர் ஊராய் வியாதி மாறணும், ஊர் ஊராய் அற்புதம் நடக்கணும், ஊர் ஊராய் இயேசு வருகிறார் என்று சொல்லப்படணும். ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஈசாக்கை போல நான் நம்புவேன், ஆபிரகாமை போல நான் நம்புவேன், ஒண்ணுமே இல்லை நான், ஒண்ணுமே இல்லை நான், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே அழகான முகம், உங்க அழகான குரல், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை நோக்கி நடக்குது. நான் நம்புவேன், என் நம்பிக்கையே சங்கீதம் சொல்லப்படுகிற காரியத்தை தீர்க்கமாய் புரிந்து கொள்ளுங்கள். டா என்றால் சிலுவை, லாண்டு என்றால் மேய்ப்பன், டலத் என்று மொத்தமாய் சொன்னால் கதவு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உன் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஏவப்பட்டவர்கள் ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம்.
எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். முதல் பாடலை காணிக்கை செலுத்தும் பொழுது அருமையான இளைய பெருமாளையா பாடுவாங்க. இரண்டாவது வட இந்திய காணிக்கைக்கு அருமையான சகோதரர் கமலக்கண்ணன் அவர்கள் பாடுவாங்க. காணிக்கை செலுத்துகிற சின்ன பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் கொடுத்துருங்க. தம்பி அரிசக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அருமையான சகோதரர் மணிகண்டன் விஜி அவங்களுடைய அருமையான மகள் பிறந்த நிமித்தம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. 4 பெரியவங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன்.